அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக்கழக அரசு சமீபத்தில் ஐஆர்எல் ஆலையினுடைய அணுக்கனிம சுரங்க திட்டத்திற்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த நில ஒதுக்கீட்டிற்கான அனுமதியை ஓராண்டுக்கு நீட்டி கொடுத்ததை தொடர்ந்து இந்த ஐஆர்எல் விவகாரம் பெரிய ஒரு பேசுபொருளாக விவாத பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஐஆர்எல் ஆலை குறித்த ஒரு செய்தி நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஒரு மருத்துவ ஆய்வறிக்கை 15 ஆண்டு காலமாக அதிகாரப்பூர்வமாக வெளிப்படைத்தன்மையாக வெளியிடப்படாமல் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிக அளவில் ஒரு பாதிப்பு உண்டு. என்ன பாதிப்பு அப்படின்னா புற்றுநோய் பாதிப்பு. தமிழ்நாட்டிலே அதிக அளவிலே புற்றுநோய் பாதிக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய மாவட்டங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் என்று சொல்லலாம். இந்த புற்றுநோய் எப்படி வருது அப்படின்னா பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. புற்றுநோய்க்கு பொதுவாக உலகம் முழுக்க புற்றுநோய்க்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. இதெல்லாவற்றையும் தாண்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த புற்றுநோய் அதிக அளவில் இருப்பதற்கு முக்கியமான காரணம் இந்த ஐஆர்எல் ஆலை தான். இந்த ஆலையினுடைய செயல்பாட்டின் மூலமாகத்தான் கதிரியக்கங்கள் அதிக அளவிலே பரப்பப்பட்டு புற்றுநோய் அதிகரிக்கிறது என்கிற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. ஆலை தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னா அப்படிலாம் இல்லை, இந்த மணலை தோண்டி எடுத்து அதில் உள்ள கனிமங்களை பிரிக்கிறதன் மூலமாக நாங்கள் என்ன செய்கிறோம்னா இந்த கதிரியக்கத்தை குறைக்கிறோம். எங்களுடைய செயல்பாட்டின் மூலமாக கதிரியக்கம் குறைக்கப்பட்டு புற்றுநோய் குறைக்கப்படுகிறது என்கிற வாதத்தை ஆலை நிர்வாகம் வைக்கிறாங்க. இது தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆலை நிர்வாகத்திற்கும் மக்களுக்கும் இடையே இந்த வார்த்தை போரெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கும். குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து இது நடக்கும். ஒரு கட்டத்தில் 2009ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அன்றைய கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் மதிப்பிற்குரிய ராஜேந்திர ரத்னு அவர்கள் என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த ஐஆர்எல் ஆலையினுடைய இந்த வாதத்தை எல்லாம் அவர் ஏற்கலை. இதை புறந்தள்ளிவிட்டு அதிகாரப்பூர்வமான ஒரு ஆய்வை நான் நடத்த போகிறேன், அரசே நடத்தி உண்மைத்தன்மை என்ன என்பதை மக்களுக்கு வெளிக்கொண்டு வருவோம் என்று சொல்லி ஒரு மருத்துவ குழுவை உருவாக்குறார். அந்த மருத்துவ குழுவில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, நூற்றுக்கணக்கான செவிலியர்கள், இவங்க எல்லோரையும் உள்ளடக்கி ஒரு மருத்துவ குழு உருவாக்கப்படுகிறது. அந்த மருத்துவ குழு என்ன செய்யுதுன்னா ஆய்வு செய்ய இறங்குது. மணவளக்குறிச்சி பகுதியில் தான் இந்த ஐஆர்எல் ஆலை இருக்கிறது. அந்த ஆலையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சின்னவிளை, பெரியவிளை, புதூர், கொட்டில்பாடு உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்த 10,000 மக்கள், அந்த ஆலையிலிருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய மணக்குடி, பள்ளம் உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்த 10,000 மக்கள், அந்த ஆலைக்கும் கடற்கரைக்கும் ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஆரல்வாய்மொழி, இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்த 10,000 மக்கள்னு 30,000 மக்களிடையே இந்த ஆய்வு நடத்தப்படுகிறது. வீடு வீடாக போய் இந்த ஆய்வு நடத்தப்படுகிறது. ஆய்வு நடத்தி முடித்து ஆய்வு முடிவுகளுக்காக மக்கள் காத்திருக்கிறார்கள். ஆய்வு முடிவுகள் வெளியிடப்படலை. மக்களுடைய தொடர் கேள்விகள், தொடர் கோரிக்கைகள் இதெல்லாவற்றையும் தொடர்ந்து ஒரு கட்டத்தில் நாங்கள் ஆய்வு அறிக்கையை வெளியிடுறோம் என்று ஒரு செய்தியை படிப்பது போன்று படிக்கிறாங்க. அந்த ஆய்வு முடிவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 30,000 பேர்கிட்ட நாங்கள் ஆய்வு நடத்தினதில் 494 பேருக்கு மட்டும்தான் புற்றுநோய் இருந்து அவங்க சிகிச்சையில் இருக்கிறாங்க, புற்றுநோய்க்கான சிகிச்சையில் இருக்கிறாங்க. அந்த 494 பேரையும் நாங்கள் வேறு மருத்துவர்களை வைத்து மறுபடியும் ஆய்வு செஞ்சதில் அவர்களில் 19 பேருக்கு மட்டும்தான் புற்றுநோய் இருக்கிறது. அவங்க 19 பேர் மட்டும்தான் புற்றுநோய் சிகிச்சையில் இருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது என்று அந்த ஆய்வு அறிக்கையை சொல்லி முடிக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் கேட்குறாரு, என்னங்க உங்களுக்கு இந்த ஆய்வறிக்கையில் நம்பிக்கை இருக்கிறதா, ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறதா என்று கேட்டதும் மக்கள் கொந்தளிக்கிறாங்க. பல கேள்விகளை அடுக்கடுக்காக மக்கள் எழுப்புறாங்க. என்னங்க இவங்க 19 பேர் தான் புற்றுநோய் சிகிச்சையில் இருக்கிறதா சொல்கிறாங்க, உங்களுடைய ஆய்வு தொடங்கிய 2 ஆண்டுகள்லேயே கடற்கரை பகுதிகளில் மட்டும் 150 பேர் புற்றுநோயால் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. உண்மை அப்படி இருக்கிறப்போ இந்த ஆய்வறிக்கை இதை எப்படி நாங்கள் நம்புறது? இதை நாங்கள் நம்ப முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆய்வு எதற்காக செய்யப்பட்டது, மொத்தம் எத்தனை பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கண்டறிவதற்கா? வெவ்வேறு பகுதிகளில் ஏன் செய்யப்பட்டது? வெவ்வேறு பகுதிகளில் செய்யப்பட்டதுக்கு காரணம் எந்தெந்த பகுதிகளில் இந்த கதிரியக்கத்தின் தாக்கம் அதிக அளவில் இருக்கிறது, எங்கே குறைவாக இருக்கிறது, எந்த பகுதியில் இந்த புற்றுநோயினுடைய பாதிப்பு அதிக அளவில் இருக்கிறது, எங்கே குறைவாக இருக்கிறது, இந்த ஆல்ஃபா பீட்டா காமா உள்ளீடுகள்
ஆலைக்கு அருகாமையில் அதிகமாக இருக்கா, இல்லை மற்ற பகுதிகளில் அதிகமாக இருக்கிறதா? புற்றுநோய் பாதிப்பு ஆலைக்கு அருகாமையில் அதிகமாக இருக்கா, இல்லை மற்ற பகுதிகளில் அதிகமாக இருக்கிறதா? இந்த கதிரியக்கத்தால் என்னென்ன நோய்கள் ஏற்படுகிறது, இல்லை மற்ற நோய்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன? கடந்த காலங்களில் இந்த கதிரியக்கத்தினுடைய அளவு எவ்வளவு இருந்தது, இப்போது அது குறைந்திருக்கிறதா இல்லை அதிகரித்திருக்கிறதா என்று பல காரணிகளை கண்டுபிடிப்பதற்காகத்தான் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. ஆனால் இது குறித்து எந்த பதிலையுமே எந்த அறிக்கையுமே வெளிப்படையாக மக்கள் மன்றத்தில் முன்வைக்கப்படலை. போகிற போக்கில் சும்மா இத்தனை பேர் தான் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டாங்க, இதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த அறிக்கையை நாங்கள் ஏற்கவே முடியாது என்று மக்கள் வெகுண்டெழுகிறார்கள். ஒரு கட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன நோக்கத்திற்காக இந்த ஆய்வு நடத்தப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறப்படவில்லை, அந்த நோக்கம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வறிக்கையை முடிவாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த ஆய்வறிக்கையை மக்கள் சார்பாக நான் நிராகரிக்கிறேன், ஒரு புதிய ஆய்வை மறுபடியும் விரைவாக செய்து உண்மைத்தன்மையை மக்களுக்கு விரைவில் சொல்வேன் என்று மாவட்ட ஆட்சியர் சொல்கிறார். சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து மாற்றப்படுறார், டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறார். அதுக்கப்புறமா எத்தனையோ மாவட்ட ஆட்சியர்கள் வந்தார்கள், எத்தனையோ அரசுகளும் மாறிவிட்டது. இப்போது வரைக்கும் எந்த ஆய்வறிக்கையும் மறுபடியும் செய்யப்படலை. எந்த ஆய்வறிக்கையும் செய்யப்படவில்லை என்பதை தாண்டி ஏற்கனவே செய்த அந்த ஆய்வறிக்கையினுடைய உண்மைத்தன்மை என்ன என்பது கூட வெளிப்படைத்தன்மையாக வெளியிடப்படலை. திமுக அரசு, அதிமுக அரசு, ரெண்டு அரசுமே தமிழ்நாட்டை ஆண்டது, 50 ஆண்டு காலமாக ஆண்டது. இந்த ஆய்வறிக்கை நடந்து கொண்டிருந்த போது அதை தொடர்ந்து ரெண்டு கட்சிகளுமே இருந்திருக்கிறது, திமுகவும் இருந்திருக்கிறது, அதிமுகவும் இருந்திருக்கிறது. ரெண்டு கட்சிகளுமே இந்த ஐஆர்எல் ஆலைக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் தான் இருந்து வருகிறார்கள். அப்படி இல்லைன்னா இந்த ஆய்வறிக்கையை எப்போதோ வெளியிட்டிருப்பார்கள். அப்படி இல்லைன்னா புதிதாக ஒரு ஆய்வை செய்து உண்மைத்தன்மை என்ன என்பதை வெளியிட்டிருப்பார்கள். ஏன் வெளியிடலை? இப்போ அவர்கள் வெளியிடலை, அவர்கள் சரியில்லை என்கிற காரணத்திற்காக தான் மக்கள் அவர்களை தூக்கி ஓரமாக வீசிவிட்டு, நீங்கள் சரியில்லை, எங்களுக்கு ஒரு புதிய அரசு வேண்டும், ஒரு மாற்று அரசு வேண்டும் என்று தமிழக வெற்றி கழக அரசை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த தமிழக வெற்றி கழக அரசு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஆலைக்கான அந்த நில ஒதுக்கீட்டுக்கான அனுமதியை ஓராண்டுக்கு நீட்டி கொடுத்து அரசாணை வெளியிட்டிருக்கிறது. இந்த அரசு எதை வெளியிட்டிருக்க வேண்டும்? இந்த மருத்துவ அறிக்கையை இல்லையா வெளியிட்டிருக்க வேண்டும்? இதை வெளிப்படைத்தன்மையோடு வெளியிட்டிருக்கணும். நீங்கள் அப்படி வெளியிட்டிருந்தால் பாராட்டியிருக்கலாம். ஆனால் இவர்கள் அந்த ஆலைக்கு ஆதரவாக அரசாணை வெளியிட்டு அனுமதியை நீட்டித்து இருக்கிறார்கள். இப்போ மக்கள் மத்தியில் எதிர்ப்பு வந்ததும் நாங்கள் மக்களுக்கு விரோதமான திட்டங்கள் எதையும் செய்ய மாட்டோம், செயல்படுத்த மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆய்வறிக்கை உண்மையிலேயே அது வெளியே வந்திருந்தது என்றால் பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்படுத்தி இருந்திருக்கும். இந்த ஐஆர்எல் ஆலை நிரந்தரமாக மூடப்பட்டிருக்கும். ஏன்னா அது தெரியும், அவர்களுக்கே தெரியும் இது வெளியே வந்ததென்றால் நமக்கு பெரிய பாதிப்பு, அதனால் இதை எப்படியாவது வெளியே வர விடாமல் மூடி மறைத்து அப்படியே திசை திருப்பி விட வேண்டும் என்று சொல்லி இந்த ஐஆர்எல் ஆலை குறித்த இவருடைய திட்டங்களுக்காக கருத்து கேட்பு கூட்டங்கள் எப்போதெல்லாம் நடக்கிறதோ அப்போதெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, காசு கொடுத்த ஆட்களை கூட்டிகிட்டு வந்து அந்த ஆலைக்கு ஆதரவாக பேச வைப்பது, ஆலைக்கு எதிராக பேசக்கூடிய சூழலியல் ஆர்வலர்கள், இந்த சுற்றுச்சூழல் சார்ந்து பேசக்கூடிய நபர்கள், மக்கள் நலனுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்களை எல்லாம் மிரட்டுறது, இதெல்லாமே தொடர்ந்து இந்த ஆலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பல லட்சக்கணக்கானன்னு சொல்ல முடியாது, கோடிக்கணக்கில்னு சொல்லலாம், அவ்வளவு பணங்களை இந்த ஆலை இறக்கிட்டு இருக்கு. சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆதரவு கூட்டத்தை இந்த ஆலை தன்வசம் வைத்திருக்கிறது. அவர்களை வச்சு பேசுறது, நாட்டின் வளர்ச்சிக்கு இந்த ஆலை தேவை, நாட்டின் வளர்ச்சிக்கு மண்ணை தோண்டி எடுக்கணும், மண்ணை தோண்டி எடுத்தால் அதிலிருந்து கனிமங்களை பிரித்து எடுத்தால் நாடு வளர்ந்துடும், நமக்கெல்லாம் இதில் இங்கே பாருங்கள், நான் இந்த ஆலைக்கு பக்கத்தில் தான் இருக்கிறேன், எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை சொல்லுவாங்க. பேச வைப்பார்கள், பேச வைத்தார்கள், பேச வைத்து கொண்டிருக்கிறார்கள், இனியும் பேச வைப்பார்கள். இல்லை தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்து பேசக்கூடிய நிறைய பேர் இந்த ஆலைக்கு ஆதரவாக எழுதி கொண்டிருக்கக்கூடிய பேசி கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்க்க முடிகிறது. அது நமக்கு அதுதான் புரியலை. பாஜகவை சார்ந்தவர்கள் ஆதரிப்பார்கள், மற்ற கட்சிகள் ஆதரிப்பார்கள்,
ஆனால் இந்த புதிய சக்தி, தூய சக்தி, இவர்களில் பலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த அரசின் முடிவுக்கு முட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த திட்டத்தை ஆதரிக்கிறாங்களா தெரியல. அந்த திட்டத்தை நீங்கள் படிங்க. உங்களையும் சேர்த்து பாதிக்கக்கூடிய திட்டம் தான் இந்த திட்டம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கான பாதிப்பு இல்லை, குறிப்பிட்ட பகுதியை சார்ந்த மக்களுக்கான பாதிப்பு இல்லை, ஒட்டுமொத்த மக்களுக்கான பாதிப்பு. நீங்கள் எந்த கட்சியில் வேணாலும் இருங்க, என்ன வேலை வேணாலும் பாருங்கள், எல்லோருக்குமான பாதிப்பு தான் இந்த ஐஆர்எல் ஆலையின் மூலமாக வரக்கூடிய பாதிப்பு. இதை எல்லோரும் கவனத்தில் எடுத்து இதை மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை நம்ம செய்யணும். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போராட்டங்கள் நடத்தப்படும் உறுதியாக இந்த வாரத்திலேயே. அந்த ஆர்ப்பாட்டத்திலும் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த செய்தியை அதிக அளவில் வெளியிடுங்க மக்கள் மத்தியில். இந்த மருத்துவ அறிக்கை ஏன் வெளியிடப்படலை? இப்போ புதிதாக தமிழக வெற்றிக் கழக அரசு இந்த அரசாணையை ஏன் வெளியிட்டீர்கள்? நம்ம தமிழக வெற்றிக் கழக அரசை நோக்கி எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த அரசாணையை ஏன் வெளியிட்டீங்க? இதுதான் கேள்வி. நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம், நாங்கள் மக்களுக்கு விரோதமான செயலை செயல்படுத்த மாட்டோம், இதெல்லாம் கேட்கல. அரசாணையை ஏன் வெளியிட்டீர்கள்? அரசாணை வெளியிட்டதற்கான காரணம் என்ன? ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. நீங்கள் தான் வெள்ளை அறிக்கையை வெளியிடுறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சே, அதை வெளியிடுங்க. இது குறித்து பேசுங்க, பதில் சொல்லுங்கள். அரசாணையை நீங்கள் தானே வெளியிட்டீங்க, ஏன் வெளியிட்டீங்க? இல்லை அது அனுமதியை அந்த ஐஆர்எல் ஆலை மண் எடுக்கிறதுக்கான அனுமதிக்கான அரசாணையெல்லாம் நாங்கள் கொடுக்கல, தமிழக வெற்றிக் கழக அரசு கொடுக்கல, நில ஒதுக்கீட்டுக்கான அனுமதியை தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதுதானங்க நாங்கள் சொல்கிறோம். நில ஒதுக்கீட்டிற்கான அனுமதியை ஏன் எக்ஸ்டெண்ட் செய்தீர்கள்? அதை ஏன் அனுமதித்தீர்கள்? அதுதான் கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலை சொல்லுங்கள். கேள்வி மேல் கேள்வியை தமிழக வெற்றிக் கழக அரசை நோக்கி இந்த விவகாரத்தில் நாம் எல்லோரும் எழுப்ப வேண்டிய காலகட்டத்தில் நிற்கிறோம். ஏனென்றால் உயிர் பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, இந்த மண்ணின் பிரச்சனை. இதை விட்டோம்னா வாழ தகுதியற்ற நிலமாக இந்த நிலம் மாற்றப்பட்டுவிடும்.